காலையிலேயே ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சி நான் ரெடி பண்ண டிஷ் தான் ஆவி பறக்கிற சுட சுட அரிசி மாவு புட்டு. இது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தி. காலையில் இட்லி எப்படி ஹெல்த்தியோ அதே மாதிரி இந்த புட்டுங்கிறது ரொம்பவே ஹெல்த்தி. கேரளா சைடு நிறையா பேர் இந்த புட்டை விரும்பி எடுத்துக்கிறதுக்கு காரணம் ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு. நம்ம அதுக்குள்ளே போடுற இன்க்ரீடியன்ஸும் அந்த மாதிரி கோகோனட் ஆயில், வேர்க்கடலை இதெல்லாம் போடனாலும் ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் அரிசி மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன். அளவெல்லாம் இல்லைங்க, கரெக்டாக ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். சுடுதண்ணி லைட்டாக காய வச்சு அதை ஊற்றி இந்த மாதிரி பதத்தில் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க, புட்டு நல்லா இருக்காது. நல்லா இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சு இது பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கொலா புட்டு மாவு இருந்தால் அதுக்குள்ளே கொஞ்சம் இது தேங்காய் அப்படின்னு சொல்லி போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 6 to 7 மினிட்ஸ் கழித்து ஆவியில் வெளியே வந்து அந்த அரிசி மாவோட வாசம் நம்மளை அப்படியே செம்மையாக இழுக்கும். அதுக்குள்ளே நம்ம கோகோனட் துருவி வச்சுக்கலாம். நான் மிக்சியிலே தான் துருவேன் எப்போவுமே. துருவின தேங்காயையும் கொஞ்சம் நல்லா அதை எடுத்து கொட்டிட்டு துருவின தேங்காயை உள்ள ஆட் பண்ணிவிட்டு வேர்க்கடலை நல்லா தோல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ரன்ச் மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க, மேஷ் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டால் ரொம்ப பொடியாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது நம்ம புட்டுக்கு நல்லா க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். அதனால் வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு சர்க்கரை போட்டால் தான் பிடிக்கும், அது ஹெல்த்துக்கு கெட்டது தான், இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரையை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா செக்குன்னு ஆட்டின தேங்காய் எண்ணெயும் வாங்கிட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து சுட சுட சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நிஜமாலுமே சொல்கிறேன். கொஞ்சம் க்ரன்ச்சியாக, கொஞ்சம் சால்ட்டியாக, கொஞ்சம் ஸ்வீட்டாக பயங்கரமாக இருக்கும். கொலா புட்டு கூட தோற்று போயிடும் இந்த புட்டுக்கு. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.